அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பில் முதல் டேர்ம் 1 புக்கில் இருக்கக்கூடிய 6வது யூனிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். உடல் நலமும் சுகாதாரமும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. நாம் வெறும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். அதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரோக்கியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. உடல், மனம், சமூகம் சார்ந்து இருத்தலுக்கு பேர் தான் ஆரோக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஹிமியோஸ்டானிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களுக்கும் மாற்றங்களிலும் ஏற்படக்கூடிய ஏற்ற வகையில் மாறக்கூடிய கொள்வதற்கு பேர் தான் ஹிமியோசிஸ்டானிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய சுற்றி ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் ஏற்றி விட்டாங்கன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு பேர் தான் ஹிமியோஸ்டானிசஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சுகாதாரம். இது ரொம்ப எளிமையானது தான். பற்கள்லேருந்து கண்கள்லேருந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இதை பற்றி சொல்கிறது தான் சுகாதாரம். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, கொரோனாவுக்கு அடிக்கடி கை கழுவுங்க, தூய்மையாக இருந்தீங்கன்னா, சுகாதாரமாக இருந்தீங்கன்னா நோய் வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, நமது உடம்பில் தினமும் 6 வகையான சத்துக்கள் தேவைப்படுகிறது. 6 முக்கிய வகையான அடிப்படை சத்து பொருட்கள் 6 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கார்போஹைட்ரேட். 2 புரதம், 3 கொழுப்பு, 4 விட்டமின், 5 மினரல்ஸ் அல்லது தாது உப்புகள், 6 நீர். இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மாவுச்சத்து தான். அதாவது இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், இதெல்லாம் கார்போஹைட்ரேட். அரிசி உணவு, இதோட மெயின் சோர்ஸ் எதுன்னா ரைஸ் தாங்க, ரைஸ், கோதுமை. இது என்ன பண்ணும் அப்படின்னா உணவு ஆற்றல் தரும். அது கார்போஹைட்ரேட் நமக்கு உடம்புல ஆற்றலை, எனர்ஜியை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டிங்கன்னா கொழுப்பு. கொழுப்பு 2 வகையாக இருக்குது. ஆனால் அதிலலாம் இந்த பாடத்தில் அதை பற்றி கொடுக்கல. கொழுப்பு 2 வகைப்படும். நன்மை தரும் கொழுப்பு, தீமை தரும் கொழுப்புன்னு 2 வகையாக இருக்குது. இதில் நம்ம பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரக்கூடியது கொழுப்புன்னு சொல்லியிருக்காங்க. கொழுப்பு எந்தெந்த பொருட்களில் இருக்குது அப்படின்னா, வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், மாமிசம், இதிலலாம் கொழுப்பு அதிகம் உள்ளது. அதிகமாக கொழுப்பு வேணும் அப்படின்னா இந்த மாட்டோட வால் இருக்குது பாருங்கள், அதை நல்லா சூப் பண்ணி குடித்தா அதிக அளவு கொழுப்பு உண்டு, உடம்பு முறுக்கேறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைவத்துலலாம் கொழுப்புன்னு எடுத்திங்கன்னா வெண்ணெய், பால், தயிர், இதெல்லாம் பாலாடை கட்டி, இதெல்லாம் அதிக கொழுப்பு தரக்கூடியதாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பால் எதால் ஆனதுன்னா இரத்தத்தாலும், மாட்டோட இரத்தத்தாலும், சாணத்தாலும், கோமியத்தாலும் ஆனது தான். இது உங்களுக்கு தெரியும், சொன்னால் சாப்பிட மாட்டோம் யாரும். அதோட கழிவுனால் வர்றது தான். ஆனால் நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாணத்தை சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் ரத்தத்தை ஒரு பாதி பாலாக தருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் சாணமும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ரைட், ஓகே. அடுத்து அதெல்லாம் எக்ஸாமில் வராது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புரதங்கள். புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு மெயினாக இருக்கிறது புரோட்டீன் தான். அடுத்து செல்லு சரி பண்ணும், செல்லில் ஏற்படக்கூடிய நோய்களை சரி பண்ணுறது. அடுத்து டைஜஷன், செரிமானம், இதுக்கெல்லாம் புரதம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. சைவத்தில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோயாபீன்ஸ் தான் மெயின் சோர்ஸ். அடுத்து மொச்சை, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சைவத்தில் பால், முளைக்கட்டிய பயிர், இதெல்லாம் புரதச்சத்து அதிகமுள்ள சைவ உணவு. அசைவ உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் சோர்ஸ் மீன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது புரதத்துக்கு. அடுத்து இறைச்சி. அடுத்து இதெல்லாம் முட்டை, இதெல்லாம் புரதம் அதிகம் உள்ளது ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே பாடத்தில் விட்டமின்கள். விட்டமினை 6 வகையாக பிரிக்கலாம். A, B, C, D, E, K அப்படின்னு
பிரிக்கலாம். இதில் வந்து பி மற்றும் சி என்பது நீரில் கரையக்கூடியது. ஏடிஇகேங்கிறது வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசி நீரில் வாட்டர் சாலியபிள், ஏடிஇகே வந்து ஃபேட் சாலியபிள். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விட்டமினும் பயனை பற்றியும் பார்ப்போம். இதில் ஒரு சார்ட்டாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பொழுது பார்க்குற நேரத்தில் இந்த சார்ட்டை பாருங்கள், ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம நேராக சார்ட்டுக்கே போயிடுவோம். விட்டமின் ஏ. விட்டமின் ஏல வந்து என்னென்ன பொருள் விட்டமினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, முட்டை, பால், கேரட், பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து விட்டமின் ஏல இருக்குது. இந்த சோர்ஸு அதிகமாக இருக்குது. ஒருவேளை விட்டமின் ஏ பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய வியாதி எதுன்னா மாலைக்கண் வியாதி. சின்ன தம்பி படத்தில் கவுண்டமணிக்கு வரும் பாருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கண்ணு தெரியாமல் இருக்குது. அது காரணம் வந்து விட்டமின் ஏ குறைபாடு. ஓகே, அது வந்து அடுத்து வந்து விட்டமின் பி. விட்டமின் பி சோர்ஸ் எதில் அதிகம் இருக்குன்னா முழு தானியம். உடைக்காமல் அப்படியே முழு தானியமாக வேக வச்சு சாப்பிட்றது, அதில் நல்ல இதாக இருக்கும். அடுத்து வந்துங்க பால், இறைச்சியிலலாம் விட்டமின் பி இருக்குது. ஒருவேளை விட்டமின் 10 அப்படின்னா என்ன நோய் வரும் அப்படின்னா பெரிபெரி. பெரிபெரினா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ஓகேங்களாங்க. அடுத்து விட்டமின் சி. விட்டமின் சினா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, கொய்யா, இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இதில் அதிகம் இருக்குது. அடுத்து நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, இதிலலாம் விட்டமின் சி இருக்குது. ஒன்று தெரிஞ்சுங்களேங்க, ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு நெல்லிக்காயில் சத்து விட்டமின் சி அதிகம் இருக்குங்க. விட்டமின், அதாவது நெல்லிக்காய் வந்து ஏழைகளின் உணவுன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க, ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ நல்லது. நாள் ஒன்றுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களை அசைச்சிக்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, எப்போதுமே இளமையாகவே இருப்பீங்க. ஆனால் நம்மளால நெல்லிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒருவேளை விட்டமின் சி பற்றாக்குறை வந்ததுன்னா ஸ்கர்வி அப்படின்னு ஒரு நோய் வரும். அப்படின்னா என்னன்னா பல்லு ஈரலாம் ரத்தம் வடியும் பாருங்க, அதுதான் ஸ்கர்விங்கிற நோயாகும். அடுத்து வந்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குன்னா மீன், முட்டை, பால். இதை விட மெயின் சோர்ஸ் என்னன்னா சூரிய ஒளியில் நமது உடலில் தானாகவே எரிக்கும் விட்டமின் டி. இப்போ கொரோனா வந்து நம்ம ஊரில் அதிக மரணம் ஏற்படாத காரணம் எதுன்னா இந்த சத்து கிடைச்சது தான் விட்டமின் டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துங்க ரிக்கட்ஸ். இதனால் வரக்கூடிய நோய் வந்துங்க ரிக்கட்ஸ் அப்படின்னா என்னன்னா பலவீனமான எலும்பு நோய் வரும். இதான் எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். விட்டமின் டி பற்றாக்குறையினால எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அடுத்து வந்துங்க விட்டமின் இ. விட்டமின் இனா தாவர எண்ணெய்கள், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இதெல்லாம் வந்து தாவர எண்ணெய்கள். அடுத்து வந்து பச்சை காய்கறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மாம்பழம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 10th புக்கில் வந்து மாம்பழம் வந்து விட்டமின் ஏன்னு இருக்கும். இதில் வந்து ஈலையும் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, பாருங்களேன். இங்கே கொடுத்துருக்கேன், நல்லா போல்டு பண்ணி காட்டுறேன். மாம்பழம் கொடுத்துருக்காங்க, ஆனால் விட்டமின் ஏன்னு நம்ம 9th புக்லேயும் இருக்குது. நம்ம இதையும் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா மெயின் சோர்ஸ் அதுலேயும் இருக்கும், இதையும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இதுலேயே வந்து என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா பற்றாக்குறையினால மலட்டுத்தன்மை, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வந்து மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விட்டமின் இ பற்றாக்குறையினால. அடுத்து வந்துங்க விட்டமின் கே. பால் பொருட்கள், அப்போ வந்துங்க பச்சை காய்கறிகளில் விட்டமின் கே இருக்குது. இதனால் வரக்கூடிய நோய் வந்து இரத்தம் உறையாமை. ஓகேங்களாங்க. இது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ராணி குடும்பத்துக்கு சின்னதாக ஒரு காயம்பட்டு ரத்தம் வந்ததுன்னா நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து உறைஞ்சிரும், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உறையாது. அது இந்த விட்டமின் கே பற்றாக்குறை காரணம்தான். அடுத்துங்க வேறு இதில் இருக்கக்கூடியது முக்கியமானது என்று எடுத்துக்கொண்டால் முளைக்கட்டிய பயிரில் நார்ச்சத்தும் விட்டமின் பியும் உள்ளது. பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் கே உள்ளது. அடுத்து வந்துங்க விட்டமின் கேல முக்கியமானதுன்னு விட்டமின் கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை காய்கறிகள், முட்டைக்கோஸ் எல்லாம் இருக்குது. பலவீனமான
எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம் உறையாமை போன்றவை ஏற்படக்கூடியதான் விட்டமின் கே. இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போல்லாம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது ஃபேர் அண்ட் லவ்லி, ஆண்களுக்கு கூட இப்போ வந்துருச்சு. பெண்கள் தான் ஒரு காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்களுக்கு வேறு வந்துருச்சு. பாண்ட்ஸில் வந்து ஒயிட் பியூட்டி இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா 95% உங்களுக்கு வந்து விட்டமின் டி, சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி கிடைக்காம போயிடும். ஏன் அப்படின்னா அந்த க்ரீம் போய் முகத்தில் போய் அந்த பட்ஸில் ஓட்டையை வந்து அடைச்சிரும். அதனால் இனிமேலாவது இயற்கையாகவே இருங்க. ஒன்றும் பாண்ட்ஸ் நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் பாண்ட்ஸோ ஃபேர் அண்ட் லவ்லியோ போடவே இல்லை, இயற்கையாக தான் அழகாக இருந்தாங்க. அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுமா, அழகாக இருக்கணுமான்னா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் அழகு, இயற்கையாகவே நம்ம அழகு. தயவுசெய்து இனிமேல் அந்த பாண்ட்ஸ் பியூட்டி, அந்த கண்ட கிரீமெல்லாம் தூக்கி எறிங்க, தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிருங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ்னால் ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வலுவான எலும்புகள், பற்கள், ரத்தம் உறைதல், இதெல்லாம் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு பிரபலமான பேஸ்ட்டில் கூட உங்கள் இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அப்படின்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. அடுத்து அயோடினால் வர்றது வந்து தைராய்டு ஹார்மோனில் உற்பத்தி. இது அடுத்து இரும்புனால் வர்றது ஹீமோக்ளோபின் மற்றும் மூளை வளர்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இது முருங்கைக்கீரை அதோட பயன் என்னன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு, புரதம், இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. உலகத்திலே வந்து 80% முருங்கைக்கீரை வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம ஆட்கள் வந்து தேவையில்லாமல் சித்த வைத்தியர்கிட்ட போய் சேலம் சித்த வைத்தியர்கிட்டலாம் போய் தேவையில்லாமல் இது பண்ணிட்டு, அதுக்கு பொதுவாக முருங்கைக்கீரையை வந்து கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் இதை கேட்காதீங்க, கல்யாண ஆண்கள் மட்டும் இதை கேளுங்க. என்னன்னா முருங்கைக்கீரைனா முறுக்கும் கீரை, உடம்பை வந்து முறுக்கக்கூடிய கீரை. அது என்ன பண்ணால் உடலை வந்து வலுவேற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா முருங்கைக்கீரை தலையை பறித்து கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மோர்லேயும் நனைச்சி நெய்யில் வணக்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு உடல் வலு ஏற்படும். கல்யாணம் ஆன ஆண்கள் மட்டும் சாப்பிடுங்க, ஆகாத ஆண்கள் சாப்பிடாதீங்க. அடுத்து இதில் ஒரு பயன் என்னன்னா இந்தியாவில் வந்து 80% நம்ம ஊரில் முருங்கைக்கீரை கிடைக்கிறது. மீதி வந்து நம்ம வந்து எந்தெந்த நாடெல்லாம் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா சீனா, யுஎஸ்ஏ, ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் நம்மகிட்ட இருந்து இந்த முருங்கைக்கீரையை வாங்கிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் புக்கை பார்த்தே நடத்தவும், நானாக தனியாக நோட்ஸ் எடுத்து நடத்தவும் இந்த புக்கை நான் விட்டுட்டேன். இருந்தாலும் இது வழியாக அப்படியே பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மராஸ்மஸ், குவாஷியக்கர், புரதச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் தான். இப்போல்லாம் நம்ம தமிழக அரசெல்லாம் இந்த விஷயத்தில் கரெக்டாக நல்லா செய்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி கூட கேட்கலாம், இது மாதிரியான நீங்கள் எந்த கட்சி, நமக்கெல்லாம் வந்து அரசு ஊழியராக போகிறோம், நம்மளாம் எந்த கட்சியை பற்றியும் பொது இடத்துல பேசும்போது எப்போதும் ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்டாக பேசிடாதீங்க. ஏன்னா அதே பழக்கம் வந்து இன்டர்வியூக்கும் வரும். தனிப்பட்ட முறையில் நெகட்டிவானதெல்லாம் பேசிக்கோங்க. பொது இடத்துல பேசும்போது நீங்கள் சைலண்ட்டாகவே இருங்க. ஏன்னா நம்மளாம் நாளைக்கு அரசு ஊழியர் ஆகுறவங்க. அப்போ சைலண்ட்டாகவே இருந்துக்கிறது தான் ரொம்ப சேஃபு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால அதிகம் பாதிக்கப்பட ஊட்டச்சத்து குறைபாட்டினால பருமனாக அதிகமாக ஒபிசிட்டி ப்ராப்ளம் அதிகம் இருக்கிற நாடு வந்து முதல் நாடு வந்து சீனா. இந்தியா வந்து உலக அளவில் 2வது இடத்துல இருக்கும் ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில். அடுத்து வந்து ஒரு பக்கம் ஒபிசிட்டி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ஒபிசிட்டி, இன்னொரு பக்கம் வறுமை. இதை சமாளிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அரசாங்கம் நல்லா கவனித்து ஆரோக்கியத்துக்கு இது பண்ணுறாங்க. அடுத்து பிறந்ததுக்கு பிறகு சத்து மாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நல்லா செய்கிறாங்க. அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தூய்மையாக இல்லைன்னா என்னென்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியந்தாங்க. என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதபேதி, பல்கொத்தை,
அடுத்து வந்து சேற்றுப்புண், பொடுகு, இதெல்லாம் தண்ணி சரியாக இல்லைன்னா வயிறில் வயிற்றுப்போக்கு, அதான் சீதபேதி. பல்ல சரியாக காலையிலையும் இரவுலையும் விளக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுவான், காலையில் விளக்குவான், கொஞ்ச நேரத்தில் காஃபி குடிப்பான், திரும்ப எல்லா பாக்டீரியாவும் வந்துடும். அதுக்கு பொதுவாக பகலில் விளக்குறது கூட முக்கியம் இல்லை, இரவு தூங்க போகும்போது நீங்கள் நல்லா ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பல் சொத்தையே வராது. அடுத்து வந்துங்க சேற்றுப்புண், அதில் கால் தூய்மையாக இல்லைன்னா சேற்றுப்புண் வரும், தலை தூய்மை இல்லைன்னா பொடுகு வரும். இதுதான் அந்த தூய்மை அப்படிங்கிற டைட்டிலில் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாக்டீரியா. பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மை தரும் பாக்டீரியா இருக்குது. இப்போ இட்லி மாவை புளிக்க வைக்குது, பாலை புளிக்க வச்சு தயிராக்குது, இதெல்லாம் வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ வந்து தீமை தரக்கூடிய பாக்டீரியா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. காலரா, நிமோனியா, டெட்டனஸ், காசநோய், டைஃபாய்டு, இதெல்லாம் வந்து தீமை தரக்கூடிய பாக்டீரியா ஆகும். அடுத்தது வந்துங்க வைரஸ். வைரஸ்னால் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் மூலமாக இது வந்து நம்முடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது தான் வைரஸ் ஆகும். ஓகேங்களாங்க, இதுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா புக் பேக் கொஸ்டின் பார்க்குறோம். ஏன்னா இந்த இந்த இப்போ நம்ம இந்த புது புக் வந்த பிறகு இப்போ தான் நடக்குது. அதனால் 90% வினாக்கள் புக் பேக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமது உடலில் தசைகள் உருவாக்குவதற்கு தேவைப்படுவது வந்து புரதம். ஓகேங்களாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படிங்கிறது வந்து ஸ்கர்விங்கிறது வந்து விட்டமின் சி குறைபாடு. ஸ்கர்விங்கிறது வந்து விட்டமின் சி குறைபாடு. அடுத்து கால்சியம் மற்றும் தாது உப்புக்கள் வகை ஊட்டச்சத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்து வினாயம் 4. இதுக்கு சரியான வெறும் ஆன்சரை மட்டும் நான் சொல்லிடுறேங்க, ஏன்னா கொஸ்டினே பெருசாக இருக்குது. விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள், சி. ஆன்சர் வந்து விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள். அடுத்து வந்து 5 வந்து பாக்டீரியா சிறிய புரோக்கரியாட்டிக், ஏ. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்துங்க நமது உடலில், அடுத்து 6வது கொஸ்டின், சரியா தவறா? நமது உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, தவறு. 6க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, இது வந்து தவறு, திருத்திக்கங்க, 6க்கும் மேற்பட்டது. அடுத்து வந்து நமது உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிற, மிக மிக சரி. அடுத்து வந்துங்க அனைத்து பாக்டீரியாக்களும் நீரிழைகளை பெற்றுள்ளது, தவறு. அடுத்து வந்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது, மிக மிக சரி. அடுத்து ஓம்புயிர்கள் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறது, தப்பு. உடலுக்கு உள்ள மட்டும்தான் வைரஸ் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறது, அதனால் 5 வந்து தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்து குறைபாடற்ற நோய்களுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து வந்துங்க பெரியவர்களுக்கு அயோடின் குறைபாடுனால் வரக்கூடியது வந்துங்க முன்கழுத்து கழலை அல்லது காய்டார். அடுத்து விட்டமின் டி குறைபாட்டினால் வரக்கூடியது ரிக்கட்ஸ். அடுத்து வந்துங்க 4 டைஃபாய்டுங்கிறது வந்து கெட்டுப்போன சரியாக தூய்மை இல்லாத உணவு மற்றும் நீர் மாசுமால் ஏற்படுவது. அடுத்து வந்து 5 வந்து இன்ஃப்ளூயன்சியா அப்படிங்கிறது வந்து வைரஸ் நுண்ணுயிரி ஆகும். அரிசி என்பது வந்து கார்போஹைட்ரேட்னா, பருப்பு வந்து புரதமாகும். விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ்னா, விட்டமின் சி வந்து சொல்லுங்க பார்ப்போம், ஸ்கர்வி. வெரி குட், சூப்பர். அடுத்து வந்துங்க அயோடின் என்பது முன்கழுத்து கழலை, இரும்புங்கிறது ஹீமோகுளோபின் அல்லது அனீமியா, சரியானது வந்து அனீமியா. அடுத்து வந்து காலராங்கிறது பாக்டீரியா, சின்னம்ங்கிறது வைரஸ். அடுத்து விட்டமின் ஏ அப்படிங்கிறது வந்து மாலைக்கண் நோய், விட்டமின் பி என்பது பெரிபெரி. அடுத்து வந்துங்க விட்டமின் சிங்கிறது ஸ்கர்வி, விட்டமின் டி என்பது ரிக்கட்ஸு, விட்டமின் இங்கிறது மலட்டுத்தன்மை. இதுதாங்க இந்த பாடம். இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள், மேலும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.